ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டி சென்டர் ஆஃப் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் அசைன்மெண்ட் வந்து எப்படி சப்மிட் பண்ணணும், அதேமாதிரி வந்து ஃப்ரண்ட் பேஜ் எப்படி எழுதணும், அதேமாதிரி அசைன்மெண்ட் வந்து எந்த அட்ரஸுக்கு வந்து சென்ட் பண்ணணும், எப்படி எழுதி சென்ட் பண்ணணும் எல்லாத்தையும் பற்றி இந்த வீடியோவில் வந்து நான் ஃபுல்லாக சொல்கிறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் செக் பண்ணி பாருங்க. அதேமாதிரி அசைன்மெண்ட் பாஸ் மார்க்குன்னு ஒரு அசைன்மெண்ட்டுக்கு வந்து எத்தனை மார்க் கொடுப்பாங்க எல்லாத்தையும் பற்றி இந்த வீடியோவில் வந்து நான் ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்கிறேன். ப்ரூஃபோடய நான் சொல்கிறேன். வீடியோ வந்து ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்க. ஃபஸ்ட்டு நான் ஒரு பிடிஎஃப் வந்து ஷோ பண்ணுறேன். அந்த பிடிஎஃப் வந்து நீங்கள் பிரிண்ட் எடுத்து வச்சுங்க. அப்படி இல்லைனா நீங்களே வந்து ஓனாக ரைட் பண்ணி கூட சப்மிட் பண்ணலாம். அதையும் நான் சொல்கிறேன் எப்படின்னு. நீங்கள் இந்தமாதிரி எழுதி கூட யூனிவர்சிட்டிக்கு வந்து சப்மிட் பண்ணலாம். இதை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன், எப்படி எழுதணும் எல்லாத்தையும் பற்றியும். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு கொடுத்த அசைன்மெண்ட் வந்து செக் பண்ணி அதில் உள்ள 5 கொஷின்ஸுமே நீங்கள் கன்ஃபார்மாக எழுதி தான் ஆகணும். அந்த 5 கொஷினுமே நீங்கள் கரெக்டாக எழுதி முடிச்சுங்க. அந்த எழுதி முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் ஃப்ரண்ட் பேஜ் வந்து ஃபில் பண்ணி அதுக்கப்புறம் அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு மேலே அண்ணாமலை யூனிவர்சிட்டின்னு போடுங்க. அடுத்து உங்கள் நேமு, அடுத்து உங்கள் என்ரோல்மெண்ட் நம்பர், அடுத்து நீங்கள் என்ன ப்ரோக்ராம் படிக்கீங்களோ அதை வந்து அங்கே எழுதுங்க. நெக்ஸ்ட்டு கரண்ட்டாக எந்த இயர் படிக்கீங்களோ அதை எழுதுங்க. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் சப்ஜெக்ட் கோடும், நெக்ஸ்ட்டு சப்ஜெக்ட் டைட்டிலும், அசைன்மெண்ட் டாப்பிக்கும் எழுதுங்க. அதுக்கப்புறம் என்றைக்கு சப்மிட் பண்ணுறீங்களோ அந்த டேட்டும், நெக்ஸ்ட்டு வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜை வந்து நீங்கள் கவுண்ட் பண்ணி அங்கே வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜுங்கிற இடத்துல வந்து போடுங்க. இவ்வளோதான், சிம்பிள். இதை ரைட் பண்ணாலே போதும். லாஸ்ட்டாக வந்து கீழே வந்து உங்கள் சிக்னேச்சர் வந்து போடணும். அதில் வந்து சிக்னேச்சர் ஆஃப் த ஸ்டூடெண்ட் இல்லைனா சிக்னேச்சர் ஆஃப் த கேண்டிடேட்டுன்னு எழுதிட்டு அதில் வந்து உங்கள் சிக்னேச்சர் வந்து நீங்கள் போடுங்க. நெக்ஸ்ட்டு அசைன்மெண்ட் பேஜ் வந்து எப்படி எழுதலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மேலே வந்து நீங்கள் கன்ஃபார்மாக எல்லா பேஜிலுமே என்ட்ரோல்மெண்ட் நம்பர் வந்து எழுதி தான் ஆகணும். அதை அவங்களே மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி கீழே வந்து நீங்கள் பேஜ் நம்பர் வந்து போடுங்க. பேஜ் நம்பர் போட்டதுக்கப்புறம் மேலே வந்து கொஷினை எழுதிட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் எழுத ஸ்டார்ட் பண்ணுங்கள். 1 பேஜ் தான் யூஸ் பண்ணணும். ஒரு A4 ஷீட்டில் 1 பேஜ் தான் யூஸ் பண்ணணும். அதையும் அவங்க மென்ஷன் பண்ணி தான் சொல்லியிருக்காங்க. ஒரு பேஜில் மட்டும் நீங்கள் எழுதுங்க. நெக்ஸ்ட்டு வந்து போஸ்ட் வந்து எப்படி சென்ட் பண்ணணும், எங்கே வந்து சென்ட் பண்ணணும் நான் சொல்கிறேன். நான் வந்து உங்களுக்கு தெரியும்னால A4 ஷீட்டில் வந்து எழுதியிருக்கேன். நீங்கள் க்ரீன் ஷீட் வாங்கி அதில் எழுதி அதில் வந்து அசைன்மெண்ட்டை வச்சு பின் பண்ணி சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரம் வந்து எழுதுங்க. அதில் வந்து உங்கள் நேமு, கீழே வந்து என்ரோல்மெண்ட் நம்பர், நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் எந்த கோர்ஸ் படிக்கீங்களோ அதை எழுதிட்டு பக்கத்துலேயே வந்து எந்த இயரோ அதை வந்து மென்ஷன் பண்ணுங்கள். கீழே வந்து உங்கள் அட்ரஸு, மொபைல் நம்பரும் ரைட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து 2ல் வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டின்னு போட்டுட்டு டேரக்டர்னு போட்டுட்டு அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஆஃப் சென்டர் ஆஃப் டிஸ்டன்ஸ் அண்ட் ஆன்லைன் எஜுகேஷன் மென்ஷன் பண்ணிட்டு கீழே அண்ணாமலை நகர்னு போட்டு பின்கோடு வந்து என்டர் பண்ணுங்கள். ஸ்பீடு போஸ்ட்டே சென்ட் பண்ணுங்கள். அப்போ தான் யூனிவர்சிட்டியை போய் சீக்கிரமாக ரீச் ஆகும். நெக்ஸ்ட்டு வெப்சைட்டில் கொடுத்த டீட்டெயிலாக நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். அதில் 3rd பாயிண்ட் வந்து பாருங்கள். 5 கொஷின்ஸ் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. 5 கொஷின்ஸுக்கு வந்து ஒரு கொஷினுக்கு வந்து 5 மார்க், டோட்டலாக வந்து உங்களுக்கு 25 மார்க்ஸ் வந்து கொடுப்பாங்க. 4th பாயிண்ட் வந்து பாருங்கள். ஈச் அசைன்மெண்ட் வந்து நாட் எக்ஸஸ்டு 4 பேஜஸ்ன்னு அவங்க மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி வந்து என்ட்ரோல்மெண்ட் நம்ம வந்து டாப் ரைட் கார்னரில் வந்து நீங்கள் கண்டிப்பாக எழுதி ஆகணும். 5th பாயிண்ட் வந்து ஆட் டெம்ப்ளேட்னா அது வந்து ஃப்ரண்ட் பேஜாங்க அப்படி சொல்லியிருக்காங்க. அதில் உள்ள டீட்டெயில்ஸுங்க நீங்கள் மென்ஷன் பண்ணி சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு சொன்னது தான். 7th பாயிண்ட்டில் வந்து அவங்க யூனிவர்சிட்டி அட்ரஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து செக் பண்ணி பாருங்க. செக் பண்ணிட்டு அதை பார்த்து நீங்கள் கரெக்டாக எழுதுங்க. 8th பாயிண்ட் வந்து நீங்கள் என்ன அசைன்மெண்ட் எழுதுறீங்களோ, எந்த செமஸ்டர், எந்த ப்ரோக்ராம், அதை நீங்கள் கரெக்டாக எழுத சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் வந்து 1 லெவல் 2025 தான் லாஸ்ட் டேட்டு. 1 லெவல் 2025 வந்து லாஸ்ட் டேட்டுன்னு அவங்க மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைனா 15 லெவல் 2025 வந்து நீங்கள் 300 பே பண்ணி அவங்களுக்கு சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் அசைன்மெண்ட் வந்து யூனிவர்சிட்டி வந்து ரீச் ஆகிட்டுனா ஈஸியாக வந்து உங்கள் வெப்சைட்டில் லாகின் பண்ணியே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதிலே வந்து அவங்க மென்ஷன் பண்ணி சொல்லிடுவாங்க. நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்டூடெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் உங்கள் ஃபோட்டோ, நேமு, எந்த கோர்ஸ் படிக்கீங்க எல்லாமே இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பயோ டீட்டெயில்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் உங்கள் பயோ டீட்டெயில் இருக்கும். டியூஷன் ஃபீஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் நீங்கள் பே பண்ண ஃபீஸ் எல்லாமே ஷோ ஆகும். அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் அந்த அசைன்மெண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து உங்கள் இயர் மென்ஷன் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் என்ன சப்மிட் பண்ணியிருக்கீங்க, டாக்குமெண்ட் அசைன்மெண்ட்டா இல்லை ப்ராஜெக்டானு அவங்க மென்ஷன் பண்ணி இந்த டேட்டில் வந்து யூனிவர்சிட்டியை வந்து ரீச் பண்ணிச்சு அந்த டேட்டை வந்து அவங்க மென்ஷன் பண்ணி காட்டுவாங்க. இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் யூனிவர்சிட்டியை போய் நம்ம அசைன்மெண்ட் வந்து ரீச் பண்ணிட்டா இல்லையான்னு. அசைன்மெண்ட் வந்து சீக்கிரமாக எழுதி சப்மிட் பண்ணுற மாதிரி பாருங்க. லாஸ்ட் டேட் வந்து நவம்பர் 1 தான் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே வந்து நீங்கள் அசைன்மெண்ட் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி பாருங்க. பிஃபோர் ஒரு 15 டேஸ்க்குள்ளே நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி பாருங்க. அப்போ தான் யூனிவர்சிட்டியை போய் கரெக்டாக ரீச் ஆகும். நீங்கள் யூனிவர்சிட்டி நியர்பை இருந்தீங்கன்னா டேரெக்டாக போய் யூனிவர்சிட்டிலே நீங்கள் போய் அசைன்மெண்ட் வந்து சப்மிட் பண்ணிடுங்க. அசைன்மெண்ட் போய் நீங்கள் டேரெக்டாக யூனிவர்சிட்டிலே சப்மிட் பண்ணிங்கன்னா அப்போவே உங்கள் அசைன்மெண்ட் வந்து வேல்யூ பண்ணி அவங்க வந்து மார்க் வந்து என்டர் பண்ணிடுவாங்க. மார்க் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கும் அந்த சப்ஜெக்ட்டுக்கான மார்க். அசைன்மெண்ட் வந்து ஸ்பீடு போஸ்ட் மூலியமாக நீங்கள் வந்து சென்ட் பண்ணுங்கள். அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணுறதுக்கு நவம்பர் 1 தான் லாஸ்ட் டேட்டு. அதுக்குள்ளே நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிவிடுங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். இதேமாதிரி அப்டேட்டுக்கு நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.